ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபாவே வரதானம் கொடுத்துட்டார், தீவிர முயற்சியாளர் ஆகுங்க அப்படின்னு. இருந்தாலும் பாபானுடைய முரளியிலிருந்து முயற்சிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். இன்றைய முரளினுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன? தோஸ்த் துஷ்மன், இல்லையா? நண்பன் எதிரி அல்லது நண்பன் பகைவன். பாபா சொன்னார், சிவ பாபா நண்பன், ராவணன் எதிரி அப்படின்னு சொல்லி. இப்போ நாம் இந்த பாயிண்ட்டை முயற்சி செய்யணும், இந்த பாயிண்ட் வைத்து முயற்சி செய்யணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும், எந்த மாதிரி முயற்சி செய்யணும் அப்படின்னா, ஆத்மா தனக்குத்தானே நண்பன், தனக்குத்தானே பகைவன். இன்னைக்கு ஃபுல் டே இந்த பாயிண்ட் வச்சு நம்ம முயற்சி செய்யணும். நான் எனக்கு நண்பனாக இருக்கிறேனா, பகைவனாக இருக்கிறேனா? ஏன்னா சம்ஸ்கிருதத்துல ராவணன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் அளவைக்க கூடியவன். ராவணன் அப்படின்னா அளவைக்க கூடியவன். அப்போ அந்த நமக்குள்ள ஏதாவது அளவைக்கக்கூடிய ஸ்தூல கண்ணீர் ஆகட்டும், மனதின் கண்ணீர் ஆகட்டும், இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம், துன்பப்பட்டோம் அப்படின்னா நமக்கு நாமளே யார் ஆயிட்டோம்? பகைவன் ஆயிட்டோம். அதனால நமக்குள்ள அந்த விகாரங்கள் எமர்ஜ் ரூபத்துல இருக்கா, மர்ஜா இருக்கா, ஃபுல் டே செக் பண்ணணும். அப்ப நமக்கு நாமளே நண்பன் அப்படின்னா என்ன செய்வோம்? நல்ல சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள் செய்யும் போது எனக்கு நானே எப்படி இருப்பேன்? நண்பனா இருப்பேன், அழமாட்டேன். வேற மாதிரி நான் சிந்தனை செய்ய ஆரம்பிச்சேன்னா, நெகட்டிவாகவோ வீண் சிந்தனைகள் செய்தாலோ அல்லது பிறருடைய குறைகளை பார்த்தாலோ நான் யாராயிடுவேன்? அது என்னுடைய முயற்சியை கட் பண்ணுது, முயற்சியினுடைய ஸ்பீடை குறைக்குது. அதான் வரதானத்துல பாபா சொல்றார், நீ பிறருடைய அவகுணத்தை பார்த்துட்ட அப்படின்னா சிந்திப்பேன். பார்த்தா சிந்திப்பீங்க, மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, வர்ணனையும் செய்வீங்க. அப்போ எவ்வளோ நேரம் வீணா போயிடுது. அப்போ முயற்சி அங்கே என்ன ஆயிடுது? சைட் சீன்ஸ்ல அந்த நின்றுடுவீங்க, இல்லையா? ஸ்டாப் ஆயிடுது, டைவர்ஷன் ஆயிடுது, ட்ராக் மாதிரி போகுது. ஆகையால பாபா எவ்வளோ அழகா சொல்லிட்டாரு, கிரகணம் பிடிச்சிருக்கு சூரியனுக்கோ சந்திரனுக்கோன்னா பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கும் அந்த கிரகணம் என்ன ஆயிடும்? பிடிச்சிடும். அது போல மற்றவங்களுடைய அந்த கிரகணம் குறைகள் கூட கிரகணம் தான், அவங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய கிரகணம் தான். இப்போ அதை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கிரகணம் என்ன ஆயிடும்? நமக்கு பிடிச்சிடும். இந்த உலகத்துல பொதுவா சொல்லுவாங்க, ரோசி பெஞ்சி ஒரு முறை நான் இமிட்டேட் பண்ண, அதாவது இமிட்டேட் பண்ணணும்னு பண்ணல, நம்ம அதையே கேட்டுட்டே இருந்தோம். ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்க பேசுறது நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறமா அவங்கள மாதிரியே நம்ம மற்றவங்க கிட்ட பேசுவோம். பெஞ்சி வார்ன் பண்ணாங்க கூப்பிட்டு, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னுடைய ஐடென்டிட்டி போயிடும். எல்லாரும் பேசுவாங்க, நானும் பேசுவேன். அதாவது யாரோ ஒருத்தர் அந்த குரூப்ல ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க யாருக்குமே பிடிக்கல, அப்போ அவங்க செய்யறது, அவங்க பேசுறது, அப்படி பேசிட்டு சிரிப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லலாம் இப்படி செய்யக்கூடாதுன்னு, அப்படி சொல்ல. ஆனா நான் சொல்ற மாதிரி சொல்லாமே அவங்க எப்படி நமக்கு சொல்றாங்களோ அது போல சொல்லும் போது எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போ பேஞ்சி சொன்னாங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள போலயே நம்ம அதையே பார்த்து பேசிட்டு இருந்தா அவங்கள போலவே ஆயிடுவோம் இல்ல? அதுதான் பாபா இன்னைக்கு சொல்றார். அந்த மற்றவங்கள பார்க்காதீங்க, இமிட்டேட் பண்ணாதீங்க, அப்புறம் உங்களுக்கு அந்த கிரகணம் என்ன ஆயிடும்? பிடிச்சிடும். ஆகையால இன்றைக்கு ஃபுல் டே நான் எனக்கு நண்பனாக இருந்தேனா அல்லது பகைவனாக இருந்தேனா அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஏன்னா யார் கையில இருக்கு? பாபா முயற்சி சொல்றார், அவ்வளவுதான். இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு. மற்றபடி செய்யறது செய்யாதது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. அதனால இது அப்படி நமக்கு பதிவாயிடணும் ஸ்லோகன். எனக்கு நானே நண்பன், எனக்கு நானே பகைவன். அப்போ ஏதாவது ஒண்ணு வரும்போதே, ஓ பகைவன் ஆயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே அலாரம் அடிக்கணும். வராதுன்னு கிடையாது. வேற ஏதாவது பார்வை போச்சு, வேற ஏதாவது சிந்தனை எங்கேயாவது போச்சுன்னா உடனே அந்த விழிப்புணர்வு இருக்கணும், எனக்கு நானே இப்போ பகைவன் ஆயிடுவேன், இதை நினைச்சேன்னா, இதை பார்த்தேன்னா. அப்போ நான் இன்றைக்கு ஒரு நாள் எனக்கு நானே தோஸ்து, நண்பனாக இருக்கணும். அடுத்தது பாபா ஓம் சாந்தி பற்றி சொன்னார் இல்லையா?
ஓம் சாந்தின்னு அர்த்தம் என்ன சொல்றாரு? பொதுவா நான் ஆத்மா சாந்த சுரூபமானவன் அப்படின்னு தான் சொல்வார். ஆனா இன்றைய முரளில பாபா ஓம் என்றால் நான் ஆத்மா, என்னுடைய ஷரீரம். பக்தியில எந்த ஒரு ஸ்லோகம் சொன்னாலும் கடைசியில ஓம் சாந்தி சொல்லுவாங்க இல்லையா? அப்போ எத்தனை முறை சொல்லுவாங்க? ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி 3 முறை சொல்லணும் இல்லையா? ஏன் 3 முறை சொல்லணும் அப்படின்னா, ஒண்ணு வந்து அது பக்தியில சொல்றது. ஒண்ணு வந்து சாந்தி, நம்ம இந்த ஜென்மத்துல யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்துருக்குறோமோ, இந்த வாழ்க்கையில யாருக்கெல்லாம் துக்கம் கொடுத்துருக்குறோமோ, அதெல்லாம் என்ன ஆகணும்? கஷ்டப்படுத்திருக்கிறோமோ, அதெல்லாம் சாந்தமாகணும் அப்படின்னு. இன்னொன்னு இயற்கை சரீரம். பிரகிருதிக்கும் சரீரத்திற்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற இயற்கை தான் சரீரம். அப்போ சரீரத்து நம்ம வந்து இயற்கை கஷ்டப்படுத்திருக்கிறோம், துக்கம் கொடுத்துருக்குறோம். அது சரீரத்தினுடைய கர்மவினை ரூபத்துல வருது, இல்ல சரீரத்தை தாக்குது. வெயிலா இருந்தாலும் வேற நோய் ரூபத்துலன்னு இல்லை, அதிகம் வெயிலா இருந்தாலும் கஷ்டம், அதிகம் குளிரா இருந்தாலும் கஷ்டம். அப்போ அது சரி, அந்த இயற்கையினுடைய பிரபாவம் இருக்கதானே செய்யும். ஆகையால அந்த இயற்கைக்கு சரீரத்திற்கும் என்ன பண்ணணும்? சாந்தி. 2வது. 3வது சாந்தி வந்து பாஸ்டுக்கு. இப்படி உணர்ந்து நம்ம செய்யும் போதுதான் அங்கே அமைதி நிலவும். அதனால அப்பப்போ 3 முறை மனதிற்குள்ள என்ன சொல்லணும்? ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அப்படி சொல்லும் போது, இன்றைக்கு நான் யாருக்காவது துக்கம் கொடுத்துருக்கிறேன், ஏதோ செய்துட்டேன், பேசிட்டேன்னா உடனே என்ன பண்ணிடணும்? அதை உணர்ந்து அதை டெலீட் பண்ணணும். பாஸ்ட் கர்மங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கணும். அதே நேரத்துல இயற்கைக்கும் கொடுக்கணும். ஃபுல் டே டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை வந்து செய்துட்டே இருக்கணும். இந்த பாட்டு வருது இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை ஐசி துனியா பனானி ஹே, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நான் உருவாக்கணும்னு வருது இல்லை அந்த பாட்டுல, 1 ஹவருக்கு ஒன்ஸ் வரக்கூடிய பாட்டுல. அப்போ நான் எப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்கணும்? அமைதியான உலகத்தை உருவாக்கணும் அப்படின்னா, இது நம்ம சொல்லிக்கிட்டே உணர்ந்து உணர்ந்து அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து பரப்பிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து அந்த அவகுணங்கள் பார்க்கக்கூடாது. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அந்த முகம் மாறக்கூடாது. அது கனெக்டடா இந்த இதுவும் இருக்கு இல்லையா? யார் என்ன செய்தாலும் நீங்க வந்து மாறக்கூடாது. அப்போ வந்து யஜ்யத்துல நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, தவறுகள் செய்வாங்க. ஆரம்பத்துல தீதிக்கு போய் சொல்லுவாங்க, சகோதரிகள் இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு போய் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ தீதி வந்து கேட்பாங்களா, அவங்க செய்யறாங்க சரி, சொல்லும் போது என்ன ஆயிடும்? நம்முடைய முகத்துல அந்த மாற்றம் தெரியுது இல்லையா? அப்ப வந்து தீதி கேட்டாங்களா, அவங்க தானே செய்தாங்க, உன் முகம் ஏன் மாறுது இல்லையா? அதனால நாம வந்து அந்த ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். சாட்சியா இருக்கிறது இல்ல இல்லையா? சாட்சியா இருந்து சொல்லணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஆனா எப்படி பண்ணணும்? அவங்க அப்படி செய்தாங்க, நான் சொல்றேன் அப்படின்னா அது வேற. அது அப்படியே அந்த சொரூபமாய் சொல்லும் போது தீதி சொல்லுங்களா, உன் முகம் ஏன் இப்படி மாறுது அப்படின்னு கேட்பாங்களா. நீ ஏன் பண்ண, அவங்க தானே பண்ணாங்க அப்படின்னு. அது போல அந்த கவனம் நம்ம வச்சிருக்கணும். நம்முடைய முகத்துல அந்த அந்த தவறு என்ன ஆகக்கூடாது, தெரியக்கூடாது. ஜெயிலில் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க காந்திஜியினுடைய கோட்ஸ். என்னன்னா, நீ குற்றவாளியை வெறுக்கக்கூடாது, குற்றத்தை தான் வெறுக்கணும். அதான் இன்னைக்கு பாபா வரதானத்துல சொல்லியிருக்காங்க. அவகுணங்களை வெறுக்கணும். அந்த அவகுணங்களுடைய ஆத்மாவை, அந்த மனிதரை நம்ம வந்து வெறுக்க கூடாது. அப்படி இருந்தாதான் அந்த குழுல வந்து ஒற்றுமை அப்படின்றது இருக்கும். ஆகையால இந்த 3 விஷயங்கள் நம்ம வந்து இன்றைக்கு பயிற்சி செய்யணும். இன்னும் ஒரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. பாபா வந்து ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மத்தை நோக்கி கொண்டு போறார் இல்லையா? என்ன சொன்னார்? நீங்க வந்து எந்த தேகதாரியையும் நினைக்க கூடாது இல்லையா? என்ன ஆகும்? தேகதாரிகளை நினைச்சோன்னா என்ன ஆகும்? அவங்க பேச்சு இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணும். நம்ம கீழேயே இருப்போம். ஆனா நீங்க ஸ்வீட் ஹோம்ல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா பாபா? அப்ப ஸ்வீட் ஹோமுக்கு போகணும்னா தேகதாரிகளை நினைக்க கூடாது. இங்கிருந்து சூக்ஷ்ம லோகத்துக்கு போகணும், அங்கிருந்து மூல லோகத்துக்கு போகணும். இந்த பயிற்சி இன்னைக்கு செய்துட்டே இருக்கு. நான் யாரு? ஸ்வீட் ஹோமில் வசிக்க கூடியவன், நான் தந்தையுடன் வசிக்க கூடியவன். இது அடிக்கடி என்ன ஆகணும்?
எமர்ஜ் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து எமர்ஜ் ஆகும். அப்போதான் நீங்க தேகதாரிகளை நினைக்க மாட்டீங்க. இல்லைன்னா தேகதாரிகளுடைய நினைவு உங்களை அட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். கீழே தான் நம்ம வந்து இருப்போம். அந்த பேச்சு, அந்த விஷயங்கள் இதுல தான் இருக்கும். அப்படியே அந்த ஏதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் உடனே என்ன பண்ணும்? அட்ராக்ஷன் அப்படின்னா அந்த பிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படி இல்லை. உங்களை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இது மாதிரின்னா அது உடனே நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? அதை சிந்தனை பண்ணி இப்படி சொன்னாங்க அப்படி அது அந்த விஷயம் நம்மள என்ன ஆயிட்டு இருக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த இது இருக்கக்கூடாதுன்றதுக்கு பாபா நீங்க ஸ்வீட் ஹோம்ல இருக்கக்கூடியவர்கள் அழகா சொன்னார் இல்லையா? அந்த மூல லோகத்துக்கு போகணும். அடிக்கடி நம்ம வந்து நான் ஸ்வீட் ஹோம்ல இருக்கிறவன், நான் மேல போகணும் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்கணும். அப்ப தேகதாரிகளை நீங்க நினைக்க மாட்டீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நான் ஆத்மா. எனக்கு நானே நண்பன். எனக்கு நானே பகைவன். எண்ணம் சொல் செயலில் நான் நல்ல கர்மங்கள் செய்யும் போது எனக்கு நானே நண்பனாக இருப்பேன். அப்பொழுது அனைவருடைய ஆசீர்வாதமும் பாபாவின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். எனக்கு நான் பகைவனாக இருக்கும் போது, என்னுடைய எண்ணங்களை வீணாக்கும் போது, நெகட்டிவாக சிந்திக்கும் போது அல்லது தவறான வார்த்தைகளை பேசும் போது, தலைகீழான கர்மங்களை செய்யும் போது எனக்கு நானே பகைவன். அப்பொழுது எனக்கு சாபம் கிடைக்கிறது. ராவணனுடைய சாபம் கிடைத்து விடுகிறது. ஆகையால் இன்று நாள் முழுவதும் நான் எனக்கு நண்பனாக இருக்க வேண்டும். நான் ஸ்வீட் ஹோமில் வசிக்கக்கூடியவன். ஸ்வீட் தந்தையுடன் வசிக்கக்கூடியவன். இப்பொழுது நான் ஸ்வீட் ஹோமிற்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் எந்த தேகமுடைய மனிதர்களையும் நினைக்க கூடாது என்பதில் கவனமாக இருப்பேன். மூன்று முறை ஓம் சாந்தி சொல்லி அமைதியின் அதிர்வலைகளை பரப்புவேன். இன்று அல்லது இந்த ஜென்மத்தில் யாருக்காவது கஷ்டப்படுத்தி இருந்தால் அது சாந்தமாகட்டும். இயற்கையும் சாந்தமடையட்டும். கடந்த கால கர்மமும் சாந்தம் ஆகட்டும்.
பிறருடைய அவகுணங்களை பார்த்து என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேன். முயற்சியின் வேகத்தை குறைக்க மாட்டேன். இன்று நாள் முழுவதும் தீவிர முயற்சி செய்து பாப் தாதாவின் வாழ்த்துக்களை பெறுவேன், ஆசீர்வாதங்களை பெறுவேன். ஓம் சாந்தி.